குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் மேல திருமானைக்கும் ஸ்ரீ ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சாமி. இவரோட பையன் 5 தலை நாகத்திடமிருந்து மொத்தம் அத்தனை மாணிக்க கற்களையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக கொல்றதுக்கு துணிகிறான். ஆனால் பாம்பு விஷம் தாக்கி இறந்து விட்டான். அவன் எப்படி அடக்கம் பண்ணான்னு பார்த்தோம். பையனுக்கு கோவில்லாம் கிடையாது. ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த பாம்பை கொல்லணும்னு நினச்சதுனால அவனுக்கு கோவில் கிடையாது. கூட இருந்த பொம்பளைக்கு கோவில் இருக்கு. இந்த பையனோட அப்பா கோவிலை பூஜை பண்ணுறார். இவர் இந்த காசியிலேருந்து கொண்ட தீர்த்தம் வச்ச இடம் தீர்த்த கிணறு இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த தீர்த்தத்தை வச்ச இடம். இவர் கோவிலில் பூஜை பண்ணுறார். இவரோட வயசான காலத்தில் இவரும் இறந்து போகிறார். இவருக்கு அந்த கோவில்லையே சமாதி வைக்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப நாட்களிலிருந்து சாதாரணமாக இருந்த கோவிலில் இந்த இறைவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்ததுனால அவருக்கு சமாதி, ஐயர் சமாதின்னு பேர். இன்றைக்கும் இந்த கோவிலில் இந்த ஐயர் சமாதி, இவர் சமாதி பார்த்திங்கன்னா 5 தலை நாகம் இருக்கும். அதுக்கு கீழே தான் இவரோட விக்கிரகம், யார் ஐயர் சாமி விக்கிரகம் இருக்கும். இன்றைக்கும் ஒரு 5 தலை நாகம் எவர் கண்ணிலும் படாதவாறு இவரோட சந்நிதிக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர இன்னொரு சர்ப்பம் இருக்குது. ஒரு 6 அடி நீளத்தில் ஒரு சர்ப்பம். அந்த சர்ப்பமும் இங்கே தான் வாழறது. இவரோட சமாதிக்குள்ளே வரும், வந்துட்டு சுற்றிட்டு போயிடுமா. அத்தனை சுலபமாக அந்த சர்ப்பம் எவர் கண்ணிலும் படாது. பல வருடங்களுக்கு முன்னால் இந்த கிராமத்திற்கு செல்கிற ஒரு பேர் எனக்கு கிடைச்சி, அந்த கிராமத்திற்கு போகிற போது ஒரு காரில் போகிற போது அந்த சர்ப்பம் குறுக்க கிராஸ் பண்ணி போகிறத பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. 6 அடி நீளமுள்ள சர்ப்பம் அது. அப்போ காரில் வந்த அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இது யாருக்குமே கிடைக்காது, இந்த பாம்பை அதிகம் பார்க்க முடியாது, நாங்களே பார்த்ததில்ல, இந்த பாம்பு தான் ஐயர் சமாதியை சுற்றுகிற பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமாதியில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா, ஒரு சமாதியில் நம்ம என்ன நிவேதனம் செய்வோம்? ஒரு சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியஞ்சாதம், இதெல்லாம் நிவேதனம் பண்ணுவோம். இல்லைன்னா காய்ச்சின பால், சூடு பண்ண பால் நிவேதனம் பண்ணுவோம். இந்த ஐயர் சமாதிக்கு என்னென்னா, காய்ச்சினது வேக வச்சது ரெண்டும் நிவேதனமே பண்ணக்கூடாதான். அதாவது சாத நிவேத்தியம் கிடையாது, பால் சுட வச்சது நிவேத்தியம் கிடையாது. அப்படின்னா இவருக்கு என்ன நிவேத்தியம் அப்படின்னா, நாட்டு சக்கரை, வாழைப்பழம், தேங்காய், இதுதான் இந்த ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சுவாமிக்கு நிவேதனம். ஒரு தடவை இந்த ஊரில் இருக்கிற ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், அவன் வீட்டில் சாப்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பாடை கொண்டு இவருக்கு நிவேதனம் பண்ணணும்னு சூட்டோடு கொண்டு வச்சுருக்கான் இவரோட சமாதியில். விஷயம் தெரியல, ஆர்வத்தோடு பண்ணியிருக்கான். அப்போ ஒரு பாம்பு அவனை துரத்த ஆரம்பித்து இந்த பையன் ஓடுறான், பாம்பு ஓடிட்டே இருக்கு, அவனை துரத்திட்டே போகிறது. இது நடந்த சம்பவம் சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 30-40 வருடங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ கோவிலில் பூஜை பண்ண பேர் சுப்பிரமணிய வாத்தியார்னு பேர். அவர் எதேச்சியாக வந்துட்டுருக்கார். இந்த பையன் ஓடி வரான். டேய் என்னடா ஓடி வர? பையனை நிறுத்துறார். பையனை தொடர்ந்து பாம்பு வருது. இந்த பாம்பும் பையனுக்கு பக்கத்தில் அப்படி படம் எடுத்துட்டு நிற்கிறது. இவர் கேட்குறார் பையன்கிட்ட விஷயத்தை. கேட்டவுடனே அந்த பையன் சொல்கிறான், நான் சாதம் நைவேத்தியத்துக்கு வச்சேன், இந்த பாம்பு என்னை துரத்திட்டு வருதுன்னு சொன்ன உடனே இவர் இந்த பாம்புக்கிட்ட சொல்கிறாராம், இவன் விவரம் தெரியாமல் பண்ணியிருக்கான், இவனுக்கு தெரியல விவரம், இவன் தான் சொல்லிட்டானே, மன்னிப்பு கேட்டுட்டானே, இவனை விட்டுடு நீ அப்படின்னு அந்த பாம்புக்கிட்ட சொல்கிறாராம் சுப்பிரமணிய வாத்தியார். இந்த பாம்பு கேட்டுட்டு அப்படியே பின்பக்கமாக போயிடுச்சான். இன்றைக்கும் இந்த ஐயர் சாமியை பற்றி அத்துணை விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன. சர்ப்பங்கள் இந்த சந்நிதியை வணங்கி செல்கின்றன. இந்த சமாதியில் இருக்கிற இந்த மகானை, இந்த ஆதிமூர்த்தி சுவாமிகளை நாமும் வணங்கினால் நமக்கு சகலவிதமான தோஷங்களும் போகும், ஒரு சர்ப்பம் தொடர்பான தோஷங்களும் போகும் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான கிராமத்தில், அமைதியான கிராமத்தில், ஒரு சிவாலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜீவசமாதி. இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் யாதவ பிரகாசர்.
வைணவம் தொடர்பான ஒரு மகான், ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த மகான். இந்த மகானை பற்றி நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.